வணக்கம். கார் இன்சூரன்ஸ் இந்த வார்த்தையை கேட்டாலே நிறைய பேருக்கு சிக்கலான பாலிசி டாக்குமெண்ட்ஸ், புரியாத கண்டிஷன்ஸ் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா கவலையை விடுங்க, இன்னைக்கு நாம அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு கார் இன்சூரன்ஸை ரொம்ப ரொம்ப எளிமையா தெளிவா புரிஞ்சுக்க போறோம். பாலிசி, கிளெய்ம், பிரீமியம், ஐடிவின்னு விதவிதமான வார்த்தைகள். எதை வாங்குறது, எது நமக்கு கரெக்டா செட் ஆகும்னு யோசிச்சு தலை சுத்துற மாதிரி இருக்கா? நீங்க மட்டும் இல்ல, நம்மள பலருக்கும் இதே நிலைமைதான். ஆனா இனிமே அந்த குழப்பமே வேண்டாம். அடுத்த கொஞ்ச நேரத்துல கார் இன்சூரன்ஸ் பத்தின அத்தனை சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்க போகுது. சரி, நம்ம எது பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பாத்திரலாம். முதல்ல இன்சூரன்ஸ்னா என்ன, அது ஏன் முக்கியம்னு ஆரம்பிச்சு அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, பாலிசியில இருக்கிற வார்த்தைகளை எப்படி புரிஞ்சுக்கிறது, தேவைப்பட்டா கிளைம் செய்யறது எப்படின்னு பார்த்து கடைசியா எப்படி பணத்தை மிச்சப்படுத்தலாங்கிற சூப்பர் டிப்ஸோட முடிக்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, நம்மளோட கேள்விக்கே வந்துடலாம். கார் இன்சூரன்ஸ் உண்மையிலே அவ்ளோ அவசியமான ஒண்ணா? இதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறோன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல இது நம்மளோட விருப்பம் கிடையாதுங்க. இது நம்ம நாட்டுல சட்டப்படியே கட்டாயம். 1988 மோட்டார் வாகன சட்டத்தின்படி இந்திய சாலைகள்ல ஓடுற ஒவ்வொரு வாகனத்துக்கும் இன்சூரன்ஸ் இருந்தே ஆகணும். ஆனா சட்டத்தை தாண்டி யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு விபத்து, இல்ல வண்டி திருடு போயிடுச்சு, இல்லனா ஒரு வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வர்ற லட்சக்கணக்கான செலவுல இருந்து நம்மள பாதுகாக்கிற ஒரு நிதி கவசம் தான் இந்த இன்சூரன்ஸ். ஓகே, இன்சூரன்ஸ் ரொம்ப அவசியம்னு இப்ப நமக்கு நல்லாவே தெரியும். சரி, இதுல என்னென்ன வகைகள் இருக்கு, நம்மளோட தேவைக்கு எது சரியா இருக்குன்னு அடுத்ததா பார்க்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா 2 வகைகள் இருக்கு. ஒன்னு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், அதாவது மூன்றாம் நபர் காப்பீடு. இதுதான் சட்டப்படி கட்டாயமா தேவைப்படுறது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வண்டியால மத்தவங்களுக்கோ அவங்க சொத்துக்கோ ஏற்படுற சேதத்துக்கு மட்டும்தான் இது கவர் ஆகும். நம்ம வண்டிக்கு எதுவுமே கிடைக்காது. இன்னொன்னு காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ், அதாவது விரிவான காப்பீடு. இது தேர்ட் பார்ட்டியும் கவர் பண்ணி கூடவே நம்ம வண்டிக்கு ஏற்படுற சேதம், திருட்டு, தீ விபத்து இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளையும் முழுசா பாதுகாக்கும். ஒரு முழுமையான 360 டிகிரி பாதுகாப்பு வேணும்னு நினைச்சா இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். சரி, இப்போ நம்ம பாலிசி டாக்குமெண்ட்ல இருக்கிற சில முக்கியமான வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி குழப்பம் தீர்ந்த மாதிரி தான். முதல்ல பிரீமியம். இது ரொம்ப சிம்பிள். உங்க இன்சூரன்ஸ் பாலிசிய ஆக்டிவா வச்சுக்க நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வருஷம் கட்டுற தொகை தான் இந்த பிரீமியம். அடுத்தது ஐடிவி, அதாவது இன்சூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. ஒருவேளை உங்க கார் திருடு போய்த்தாலோ இல்ல முழுசா சேதமடைஞ்சிட்டாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தொகை தான் இந்த ஐடிவி. இன்னும் சுருக்கமா சொன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனியோட பார்வையில உங்க காரோட தற்போதைய சந்தை மதிப்பு இதுதான். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான விஷயம். அதுதான் நோ கிளைம் போனஸ், சுருக்கமா என்சிபி. நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணாம வண்டிய பத்திரமா ஓட்டுனீங்கன்னா அதுக்கு பரிசா இன்சூரன்ஸ் கம்பெனி அடுத்த வருஷம் உங்க பிரீமியத்துல ஒரு தள்ளுபடி கொடுக்கும். நீங்க சேஃபா வண்டி ஓட்டுறதுக்கு கிடைக்கிற ஒரு ரிவார்டு இது. அப்போ நம்ம பிரீமியம் தொகைய எதெல்லாம் வச்சு முடிவு பண்றாங்க? உங்க காரோட ஐடிவி, அதாவது அதோட மதிப்பு, காரோட மாடல், அது எவ்ளோ பழசு, இன்ஜினோட பவர், அதாவது சிசி, நீங்க எந்த ஊர்ல வண்டிய ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, அப்புறம் ரொம்ப முக்கியமா உங்க நோ கிளைம் போனஸ், இது எல்லாத்தையும் வச்சுதான் உங்க பிரீமியம் எவ்ளோன்னு கணக்கிடப்படுது. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். எதிர்பாராத விதமா நம்ம வண்டிக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டா இன்சூரன்ஸை எப்படி கிளைம் செய்யறது? அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் வழிமுறைகளை இப்ப பார்க்கலாம். இதோட வழிமுறை ரொம்ப நேரடியானதுதான், பயப்பட வேண்டாம். முதல்ல கொஞ்சம் கூட தாமதிக்காம உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க. விபத்து பெருசா இருந்தாலோ இல்ல திருடு போனாலோ போலீஸ்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யணும். அப்புறம் கிளைம் ஃபார்மையும் மத்த தேவையான டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணுங்க. கம்பெனிலேருந்து ஒரு சர்வேயர் வந்து சேதத்தை மதிப்பீடு செய்வார். அதுக்கப்புறம் வண்டியை சரி பார்த்துட்டு உங்க கிளைம் செட்டில் ஆகிடும். சரி, இப்போ எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கிற ஒரு பகுதிக்கு வந்தாச்சு. எப்படி நம்மளோட பிரீமியம் தொகையை குறைக்கலாம், ஒரு ஸ்மார்ட்டான பாலிசிதாரரா மாறி பணத்தை எப்படி மிச்சப்படுத்தலான்னு சில சூப்பர் டிப்ஸ் இப்ப பார்க்கலாம். பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல 4-5 கம்பெனியோட பாலிசிய ஒப்பிட்டு பாருங்க. அடுத்து வாலண்டரி டிடக்டிபிள்னு ஒன்னு இருக்கு. அதாவது கிளைம் செய்யும்போது நீங்க உங்க கையிலிருந்து ஒரு சின்ன தொகையை கொடுக்க ஒப்புக்கிட்டீங்கன்னா பிரீமியம் நல்லாவே குறையும். உங்க கார்ல ஏஆர்ஏஐ அங்கீகரிச்ச ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் பொருத்தினாலும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான டிப் என்ன தெரியுமா? உங்க நோ கிளைம் போனஸ பாதுகாக்கிறதுக்கு வண்டியை எப்பவும் பாதுகாப்பா ஓட்டுறதுதான். இந்த நம்பரை பாருங்க, 50%. இது ஒரு பெரிய தள்ளுபடி இல்லையா? இது எப்படி சாத்தியமாகும்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் இந்த நோ கிளைம் போனஸோட மேஜிக்.
நீங்க தொடர்ச்சியா 5 வருஷங்கள் எந்த ஒரு கிளைமும் பண்ணாம இருந்தா உங்க பிரீமியத்துல அதிகபட்சமா 50% வரைக்கும் தள்ளுபடி வாங்க முடியும். அதனால ஒரு சின்ன யோசனை என்னன்னா, சின்ன சின்ன கீறல் டேமேஜ்க்கெல்லாம் கிளைம் பண்ணாம உங்க கையில இருந்து செலவு செஞ்சீங்கன்னா இந்த பெரிய தள்ளுபடியை நீங்க இழக்காம பாதுகாக்கலாம். இப்போ கார் இன்சூரன்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த விளக்கம் முடிஞ்சதும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க கார் சரியான இன்சூரன்ஸ் மூலமா உண்மையிலேயே பாதுகாக்கப்பட்டிருக்கா? உங்க பாலிசி டாக்குமெண்ட்டை ஒரு முறை எடுத்து பார்த்து உங்க தேவைகளுக்கு அது சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்க பயணம் எப்பவும் பாதுகாப்பானதா இருக்கட்டும்.